அண்ணே வணக்கம். நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் கூட ஒரு முக்கிய ஆலோசனை நடத்தி இருக்கிறாரு. ஆனா இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் அது திருட்டுத்தனமா ஒரு சில ஆடியோக்களை மட்டும் வெளியிட்டு பாருங்க சீமான் எந்த அளவுக்கு கேவலமா பேசியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரொஜெக்ஷனை கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா உண்மைக்குமே சீமான் அவர்கள் இதை மேடைகள்லையுமே தன்னுடைய கட்சியின் வேட்பாளர்களை உத்வேகப்படுத்துறதுக்காக பேசுறது தான். ஆனா ஊடகங்கள் இத திமுகவின் கைகூலிகளாக மக்கள் மத்தியில கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. இந்த ஆடியோ கலாச்சாரம் அப்படிங்கிறது இந்த திராவிடர்களுக்கே உரித்தான ஒரு கலாச்சாரமாக பார்க்கப்படுது. ஏற்கனவே சீமான் அவர்களுடைய பல ஆடியோக்களை அவர்கள் வெளியிட்டு இன்படைஞ்சிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தேர்தல் அரசியல்ல ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துமா? நாம் தமிழர் கட்சிக்கு வரக்கூடிய தேர்தல் என்ன மாதிரி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இது ஒரு அரங்கத்துக்குள்ள அவர் ஆலோசனை வழங்குறாரு. அந்த ஆலோசனை வழங்கும் போது தன் தம்பிமார்கள்ட்ட உரிமையோட பேசுகின்ற பேச்சு இது. இது உடனே பாடையில் ஏறிப்போ, நீ செத்துரு, உன்னை பாடையில் ஏத்துறேன் அப்படிலாம் கிடையாது. சும்மா நம்ம சரிண்ணா என்னப்பா நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்கும்போது சில பேர் சொல்லுவேன், ஏன் நல்லா இல்லை, நீ என்ன செய்ய போற அப்படின்னு கேட்போம்ல. இந்த மாதிரியான ஒரு பேச்சு தான். ஆலோசனை வழங்குகிறார், திறம்பட எப்படியெல்லாம் செய்யணும்னு சொல்றாரு, நல்லா அறிவிச்சிறந்த எப்படி மக்கள்கிட்ட பேசணும்னு சொல்லி கொடுக்குறாரு. அப்போ என்ன செய்யணும்? அப்போ கொஞ்சம் சிரிக்கணும். அப்போ என்ன செய்யலாம்? இந்த மாதிரியான ஒரு சில வார்த்தைகள் அப்படி 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 பேசுறது அது தவறு கிடையாது. இது திராவிட அரசியலுக்கு வேணாம். ஆக நாங்கள் போனோம், கறியெல்லாம் சமைச்சோம், சாப்பிட்டோம்னு பேசுவான். அந்த மாதிரி அவர் பேசலை. இது பாய்கின்ற புலி. இதுக்கு இப்போ என்ன அதிகாரத்தை கைப்பற்ற துடிக்கின்ற ஒரு போர் வீரர்களை எப்படி தயார்படுத்தணுமோ அந்த மாதிரி தயார்படுத்தி கொண்டிருக்கிற சீமான் போய் நின்றுக்கிட்டு இப்போ அவர் வள கொலன்னு பேசினா அது நல்லா இருக்காது. அதனால இந்த மாதிரியான பேச்சு என்பது ஒரு அரங்கத்துக்குள்ள அவர்களுடைய தொண்டர்களை, அவர்களுடைய மாணவர்களை, அவர்களுடைய இளைஞர்களை, அந்த கட்சியில் இருப்பவர்களை, தன்னுடைய தம்பிமார்களை, தங்கைமார்களை ஒரு உத்வேகப்படுத்துவதற்கு, ஒரு உற்சாகப்படுத்துவதற்கு அதை அவர் பேசினாரே தவிர இதெல்லாம் தப்புலாம் கிடையாது. இந்த பயல்களுக்கு என்ன அப்படின்னா, அந்த திராவிடன் பெருத்த ஊடகம் வச்சிருக்கிறான். அதை எப்படினாலும் வெட்டி ஒட்டி கட் பண்ணி போடுவான். அவர் அவ்வளோ நிமிடங்கள் பேசினதை இப்போ சொல்ல மாட்டான். ஏதாவது இடையில பேசியிருக்கிற 2 வார்த்தை அப்படி கட் பண்ணி இன்னொன்று தூக்கி ஒட்டி அப்படி தூக்கி போடுவான் பார்த்தீங்களா. ஏன்னா அவன்கிட்ட கருவி இருக்குது, எல்லாமே இருக்குது. அவன் உடனடியாக அதை செய்வான். இவருடைய செய்தியை பரப்ப மாட்டான். இவர் இப்படி பேசிட்டாரு அப்படின்னு சொல்லுவான். இந்த மாதிரியான கேவலமான ஊடகம் ஐயா மணி அவர்கள் கூட சொல்லியிருக்கிறாரு, இந்த தமிழ்நாடு கெட்டு போனதற்கு முக்கிய காரணம் இந்த ஊடகம் தான் அப்படின்னு சொல்லி. இந்த கருணாநிதி குடும்ப தொலைக்காட்சிகள் இந்த மக்களை எப்படியெல்லாம் ஒரு மூட நம்பிக்கையில ஒரு அருவருப்பான நாடகங்களை போட்டு இந்த இந்த மீடியாக்கள் மூலம் அதை பரப்பி எப்படியெல்லாம் இந்த மக்களை வாழ செய்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது இந்த நாடு எந்த நோக்கி போகுது அப்படின்னு நம்ம நினைக்க தோணுது. இதையெல்லாம் கலைந்து இதையெல்லாம் இந்த இடத்துல இருந்து ஒரு விடுதலை பெறுவதற்கு யாரும் நம்மளை காப்பாற்ற வரமாட்டாங்களா அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த இரண்டாவது நபர், அந்த இன்னொரு நபர், இந்த அதிமுக நம்மளை காப்பாற்றாது. அந்த இன்னொரு நபராம நம்ம பாஜகவையும் நாம் தமிழர் கட்சியையும் பார்த்தோம். இன்னைக்கு பாரதிய ஜனதா என்பது ஒரு ஒட்டுண்ணியா போயிருச்சு. அண்ணாமலை ஒரு சிறந்த தலைவராக அதில் இருந்தார். அது எதிர்த்து போரிட்டார். அதற்கு பின்பு பாப்புலாரிட்டியா சீமான் இருந்தார். ஆனால் இன்னைக்கு சீமான் மட்டும்தான் களத்தில் நிற்காரு, அண்ணாமலை போயிட்டாரு. அதனால சீமானை எதையாவது செய்யணும், எதையாவது பேசணும் அப்படிங்கிறதுக்காக இவனுங்க செய்கிற ஒரு அருவருப்பான இந்த செயல்கள் தான் இந்த மாதிரியான செயல்கள். இதில் அவர்கள் தோல்விதான் அடைவாங்களே தவிர அவங்க வெற்றி அடைய மாட்டாங்க. அவர் அப்படி தான் பேசுவார். ஆமாம், அப்படி தான் பேசுவார். எங்கள் அண்ணன் எங்ககிட்ட அப்படி தான் பேசுவார். நாங்கள் எப்படி வீட்டில் எங்கள் அண்ணன் தம்பிக்கிட்ட பேசுவோமோ அதை மாதிரி தான் எங்கள் அண்ணன் சீமான் அப்படி எங்ககிட்ட தான் அப்படி தான் பேசுவார். அப்படி பேசுனதை நாங்கள் ஒன்றும் தப்பாலாம் எடுத்துக்கல. தப்பாக உனக்கு தெரிஞ்சுன்னா நீ எங்கேயாவது விஷத்தை குடிச்சு போய் சாவு போ, உடனே பாடல் ஏற்றிட வேண்டியதான். பாலிமர் செய்த இதே மாதிரி ஜூனியர் விகடனும் பாத்தீங்கன்னா அவர்களுடைய ஒரு அட்டைப்படமாக சீமான் அவர்கள் தனித்து நிற்பதை விமர்சிச்சு ரொம்ப கேவலமா போட்டிருக்காங்க. இங்க கூட்டணி போறதுதான் அசிங்கமா பார்க்கப்படும், நோட்டுக்கும் சீட்டுக்கும் விலை போறாங்க அப்படின்ட்டு. ஆனா தனித்து நிற்கிறதையே மக்கள் மத்தியில அசிங்கமா காட்டக்கூடிய ஒரு வேலையும் ஊடகங்கள் செய்துட்டு இருக்காங்க. அவர்களுக்கு உங்களுடைய பதில் என்ன? ஜூனியர் விகடன் போன்றவங்க மேல நமக்கு ஒரு மதிப்பு மரியாதைலாம் அப்போ இருந்துச்சு ஒரு நேரத்துல இருந்துச்சு. ஜூனியர் விகடன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜூனியர் விகடன் ஒரு முறை எழுதிச்சு. என்ன எழுதிச்சுன்னா, விடுதலை புலிகள் இருக்கிற வரைக்கும்
இந்திய கடற்பரப்பில் மீன் பிடிக்கிற மீனவர்களை இலங்கை இராணுவம் சுட்டு கொல்லத்தான் செய்யும். ஏன்னா விடுதலை புலிகள் நினச்சி வந்து சுட்டு கொல்லுவாங்க அப்படின்னு தான் அது ஒரு வாட்டி எழுதிச்சு. இப்போ விடுதலை புலிகள் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த நிகழ்ச்சியே இருக்காது, நிகழ்வே இருக்காது, அந்த சாவே இருக்காது அப்படின்னு சொல்லி ஜூனியர் விகடனும் எழுதிச்சு. அதை தல்வி கல்கி என்கின்ற இந்த அருவருப்பான முன்குடுமிகள், அந்த தெலுங்கு ஆரிய பிராமண கூட்டம் வந்து எழுதத்தான் செஞ்சது. இது எல்லாமே ஒரு வகை கருணாநிதிக்கு துணை போகின்ற ஒரு வகை எழுத்துக்களாக அது இருந்துச்சு. ஆனால் இதே 19 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் ஆயிடுச்சு, 15 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு விடுதலை புலிகள் இந்த நிலத்தில் இல்லை. ஆனால் இப்போ தமிழக மீனவர்களை வந்து இலங்கை இராணுவம் கொலை செய்யாமலா இருக்குது, வலை அறுக்காமலா இருக்குது, அவர்களை சித்திரவதை செய்யாமலா இருக்குது. இப்போ தான் புதுசாக ஒரு இதை கொண்டு வந்திருக்கான். படகை கொண்டு போய் அவனே ஏலம் விட்டுருதான். பல கோடி ரூபா என்ன செய்கிறான், அபராதம் போடுதான். இதெல்லாம் இந்த ஜூனியர் விகடன் ஏன் எழுதலை? கூட்டணியில் இருந்தாதான் ஒருவன் பெரிய ஆளா? அப்போ இவர்கள் வந்து என்ன செய்யறான், இவனுடைய கருத்துக்களை இங்கே திணிக்கிறான். நீ திமுகவுக்கு போ, இல்லைன்னா அதிமுகவுக்கு போ அப்படின்னு வந்து சொல்கிறான். நீயும் சாக்கரையாக போயிரு, நீ தெளிந்த நீரோடையா இருக்காத, நீ நல்ல நெண்மணிகளாக இருக்காத, நீயும் மக்கி போன மண்ணா போ அப்படின்னு சொல்லி இந்த விகடன் என்ன செய்யறான், நமக்கு ஆலோசனை சொல்கிறான்னு அர்த்தம். இவன் வந்து அவனுக்கு தகுந்த மாதிரி எழுதிக்கிடுவான். அப்போ அப்படி எழுதுனான் விடுதலை புலிகள் இருக்கும்போது. இப்பவும் அவனுக்கு ஏன் இலங்கை இராணுவத்தை ஏற்று அவனால் கேள்வி கேட்க முடியல? ஏன்னா கேள்வி கேட்க மாட்டான், அவனால் கேள்வி கேட்க முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னால் அவன் ஒரு கூலி, ஒரு கைக்கூலி. இதே நம்ம இந்து என் ராம், அந்த ராம் என்பவர் இலங்கையின் உயரிய விருதை வாங்கினவன், சிங்களவன் கையால் வாங்கினவன். அப்போ இவர்கள் எப்படி இருப்பாங்க? இவங்களோட பத்திரிகை எதை எழுதும்? அதைத்தான் எழுதும். மலத்தை விட கேவலமானவர்கள் இவர்கள். அப்போ அவங்களுக்கு சிந்தனை அப்படித்தான் இருக்கும். தமிழர்கள் தனித்து நின்று வெல்லுவார்கள், அதுல எந்த மாற்றம் இல்லை. ஒரு இராணுவம் வந்து இன்னொரு இராணுவம் கூட கூட்டணி வைக்கிறதுக்கு இது வைக்கிறதுக்கு நாங்கள் என்ன வீரம் இல்லாதவர்களா? வீரம் தனித்து நின்றுதான் வந்து என்ன செய்வான், களங்காண்பான், வெல்லுவான். அது மாதிரி நாம் தமிழர் கட்சி தனித்து தான் இருக்கும். இந்த கட்சிகளோடு கூட்டணி வச்சாதான் சீமானுக்கு இழுக்கு, கேவலம். அது மாதிரி இந்த ஆனந்த விகடன் எழுதுவது அதுக்குத்தான் கேவலம், அதுக்குத்தான் இழுக்கு. அவனை பற்றி நமக்கு தெரியாதா? அவனை பற்றி இன்னும் நாம் சொல்லலை, பேசலை. இனி ஒவ்வொரு விடயங்களா ஒரு தமிழன் வந்து பேசும்போது அப்போ தெரியும் இந்த ஆனந்த விகடனுக்கு அருவருப்பான ஒரு பத்திரிகையாக நான் பார்க்குறேன். இப்போ உன்னால் இந்த சிங்களவனை எதிர்த்து ஒரு கட்டுரை கூட ஒரு ஆளை எழுத தெரியலையே. உன்னுடைய புத்தகத்தை நானும் இப்போ 25 ஆண்டு காலமாக, 4 நூற்றாண்டுகளுக்கு மேலாக நான் வாங்கி படிச்சுக்கிட்டு இருக்கேனே. அதை நினச்சி நான் வெட்கப்படுறேன் உன்னுடைய புத்தகத்தை வாங்கி படிக்கிறத. ஒருவன் ஒரு தூய கொள்கையோடு இந்த மக்களுக்கு, மனிதர்களுக்கான பல்வேறு உயிரினங்களுக்கான ஒரு வாழ்வாதாரங்களை பேசி ஒருவன் அரசியல் செய்வதை நீ ஆதரிக்கலைன்னா உன்னை விட அருவருப்பான பத்திரிகை ஊடகம் இந்த உலகத்தில் எதுவுமே இருக்க முடியாது. அது மாதிரி தான் இந்த ஆனந்த விகடனும் இங்கே இருக்கிற ஊடகங்களும். நிச்சயமான இறுதியா ஒரு கேள்வி. ஊடகங்கள் இந்த மாதிரி சீமான ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்க சூழல்ல நாம் தமிழர் கட்சி ரொம்ப விரைவா 2026 தேர்தலுக்கு தயாராயிட்டாங்க. நூற்றுக்கணக்கான வேட்பாளர்களையும் சைலண்டா அறிவித்து களமாடிட்டு இருக்காங்க. உங்களுடைய நண்பர் இசை மதிவாணன் போன்றவர்கள்லாம் இப்போ கலந்தாய்வுலாம் பண்ணி அவர்களுடைய வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. நாம் தமிழர் கட்சிக்கான மக்களுடைய அங்கீகாரம் எப்படி இருக்கு? வரக்கூடிய தேர்தலில் அது எந்த அளவுக்கு பிரதிபலிக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வெல்லணும் அப்படிங்கிற ஒரு முனைப்போடு எல்லாருமே வேலை செய்கிறாங்க. நம்ம இந்த தமிழ்நாடு முழுவதும் ஏறக்குறைய ஒரு 20 மாவட்டங்களுக்கு நான் போயிட்டு வந்திருக்கேன். அந்த 20 மாவட்ட இளைஞர்களும் சரி, பொதுமக்களும் சரி, நான் சீமானை சொல்லாதவர்கள், பேசாத வளரும் குழந்தைகள் யாருமே இல்லை. ஆக இந்த தேர்தல் அப்படி என்பது சீமானுக்கு ஒரு மைல்கல் அப்படின்னு சொல்லலாம். மிகப்பெரிய ஒரு உச்ச இடத்தை கொண்டு அது வைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஏன் அதிகாரத்திற்கு கூட நாம் தமிழர் கட்சி வரலாம். எப்படி திமுக, அதிமுக, பாஜக கூட்டணி ஏற்பட்ட உடனே இந்த திமுக லாபிகள் கொந்தளிக்கிறான், இது பொருந்தாத கூட்டணி, இது ஆகாத கூட்டணி அப்படிங்கிறா. ஏண்டா நீ தான் சொல்லுற, எங்களுக்கு வெல்ல ஆளே இல்லை அப்படின்னு நீ தான் சொல்ற. அப்போ நீ சொல்லும்போது நீ அவர்கள் எந்த கூட்டணியை வச்சா உனக்கு என்ன? உனக்கு விசிக இருக்கிறாங்க, 2 கம்யூனிஸ்டுகள் இருக்குது, ஒரு காங்கிரஸ் இருக்குது, ஒரு தேசிய லீக்கு இருக்குது, இப்படி 5-6 தேசிய கட்சிகள் வச்சிருக்கிற, சாதிய கட்சி வச்சிருக்கிற,
கூட இல்லாத பட்சத்துக்கு இங்க இருக்கிற சாதிய அமைப்புகளை இழுத்துக்கிற, இப்படியெல்லாம் நீ கட்சியை ஆரம்பிச்சு 70 ஆண்டு காலம் உன்னுடைய கட்சியை நீ உன்னுடைய சின்னத்தை வச்சிருக்கிற, இந்த மக்கள்கிட்ட நீ தோத்து போவனா? இதை விட கேவலம் என்ன இருக்கு உனக்கு? என்ன இருக்கு? அவன் யாரு கூட்டணி வச்சா என்ன? எங்களை வெல்ல முடியாதுன்னு உன்னால சொல்ல முடியல. அது பொருந்தா கூட்டணி, அது அமையா கூட்டணி அப்படிங்கிற அது மாதிரி இவர்களுக்கு இப்ப நாம் தமிழர் கட்சி சீமானை பார்த்தது ஒரு அதிர்ச்சி, ஒரு ஒரு அவங்களுக்கே ஒரு பயம் வந்துருச்சு. எப்படி இலங்கையில நடந்தது மாதிரி இங்க நடந்துருமோ? தமிழர்கள்லாம் விழிப்படைந்து கொண்டு இருக்கிறார்களே, இளைஞர்கள் எல்லாம் விழிப்புணர்வு அடைந்து கொண்டு இருக்கிறார்களே அப்படின்னு அவன் நினைக்கிறான். எப்படி இலங்கையில் ஒரு 3 விழுக்காடு வாக்குகள் வச்சிருந்த அந்த இப்ப இருக்கிற ஆட்சி அமைச்சிருக்கிற ஆளுங்கட்சி வென்றதோ, அதுபோல இந்த நிலத்தில் நாம் தமிழர் கட்சி வெல்லும். அதை இந்த வரலாறு சொல்லும். நிச்சயமாண்ணா, உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததுக்கு மிக்க நன்றி.